குர்ஆனில் சொல்வான், அவன் அதிகமாக ஒருவரை புகழ்கிறான் என்றால் அது நம் உயிரினும் மேலான முத்தம நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் புகழ்ந்தான், அதிகமாக புகழ்ந்தான். பெயரையே புகழுக்குரியவர் என்று வைத்தான் அல்லாஹ். பெயர் வச்சது யாரு? அல்லாவே சொன்னான் முஹம்மது என்ற பெயர் வைப்பதற்கு. வரலாற்றின் அறிவுக்குரிய ஆசான்கள் அல்லாமா இப்னு சீரீன் ஆகட்டும், அல்லாமா இப்னு இஸ்ஹாக் ஆகட்டும், வரலாற்றின் ஆழத்தில் முங்கி வந்த பெருமக்கள் முஹம்மது என்று அல்லாஹ் பெயர் சூட்டுகிறான். புகழப்பட்டவர் என்ற அர்த்தம் அல்ல, எல்லா காலத்திலும் புகழப்படுகிறவர். அல்லாஹ் அந்த புகழுக்கு நம்மையும் தேர்ந்தெடுப்பானாக. நபியே, தாங்களின் குணம் என்ன குணம்? அது என்னாலேயே அல்லாஹ் பிரமிக்கிறான் என்றால் என்ன குணம்? அலீம் என்கிறான். அந்த குணத்துக்கு நிகர் இன்னொரு குணம் உண்டா? குணத்தை கொடுத்தவனே அந்த குணத்தை கொடுத்து விட்டு புகழ்கிறான் என்றால் எங்கே நிற்கிறார்கள் நாதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்ன குணம் தங்கள் குணம்? ஒமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்தின் அருளாளர் இல்லையா தாங்கள்? அல்லாஹ் கேட்பான், புகழ்கிறான். தாங்கள் உலகத்துக்கே அருளாளர், மனிதர்களுக்கு மாத்திரமா? உயிரினங்களுக்கே தாங்கள் தான் அருள். அவன் பாராட்டுகிற இடம்